ஓம் சாந்தி. இந்த பதிவில் நம்ம ராஜயோகத்தை பற்றிய ஆழமான விளக்கங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ராஜயோகம் என்றால் என்ன அர்த்தம்? தன்னை ஆத்மா என உணர்ந்து, பாபா பரமாத்மா யார் என்று உணர்ந்து, மனதார இதயபூர்வமாக நாம் அன்போடு நாம் அவரை நினைவு செய்து அவரிடமிருந்து சக்திகளை பிராப்திகளை அடைவது. அப்போ அந்த ராஜயோகத்தினுடைய முதல் படியாக என்ன இருக்குது? தன்னை ஆத்மா என்று நாம் உணர வேண்டும். இந்த ராஜயோகத்தினுடைய நிலைகளை நம்ம 5 விதமாக பிரித்து கொண்டு நாம் அனுபவம் செய்ய வேண்டும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சுயஸ்வரூபம். நம்முடைய சுயஸ்வரூபம் என்ன? நம் அனைவரும் ஆத்மாக்கள். நம்மளுடைய சுயஸ்வரூபம் ஜோதி ஸ்வரூபம். நான் ஆத்மா, ஒரு தெய்வீக ஜோதி புள்ளியாக இருக்கிறேன், இல்லைங்களா? அப்போ அந்த ஜோதி புள்ளியாக இருக்கின்றேன் என்ற அந்த அனுபவத்தை எப்பொழுது நாம் ஸ்திரமாக இருப்பதற்கான பயிற்சிகளை செய்யணும். நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம வெறுமனே நம்மளுடைய யோகம் என்பது வெறுமனே அமர்ந்து மட்டும் பண்ணக்கூடிய யோகம் இல்லை. மற்ற கர்மா செய்யும்போது கூட நாம் அந்த நிலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நம்ம எந்த கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் அப்போ நான் ஆத்மா, ஒரு தெய்வீக ஜோதி புள்ளியாக இருக்கின்றேன். இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றேன். நான் தான் அந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த கர்மேந்திரியங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் தான் இதுக்கு அதிகாரியாக இருக்கிறேன். இந்த ஒரு நிலை என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டாம். நம்ம அமர்ந்து பண்ணும்போது இந்த பயிற்சிகள் செய்யணும். நடக்கிறோம், அங்கங்கே போகிறோம், மற்ற கர்மா செய்கிறோம் அப்படின்னும்போது கூட நாம் அந்த நிலையில் நிலைத்திருந்து இந்த கர்மேந்திரியங்களை இயக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை நாம் அவசியம் செய்ய வேண்டும். நான் ஆத்மா, ஒரு ஜோதி புள்ளியாக இருக்கேன், ஒரு தெய்வீக ஆத்மாவாக இருக்கிறேன், நான் அழிவற்ற சக்தி. இந்த ஒரு அனுபவத்தினுடைய நினைவு நமக்கு எப்பயுமே இருக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சுய தர்மம். நம்முடைய சுய தர்மம் என்ன? நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? நம்முடைய சுய தர்மம் என்ன? அமைதி மற்றும் தூய்மை. இப்போ அந்த அமைதியில் கூட பார்த்தீங்கன்னா 2 விதமான அமைதி என்பதற்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சைலன்ஸ், இன்னொன்று டெட் சைலன்ஸ். இப்போ ஸ்வீட் சைலன்ஸ், இனிமையான அமைதி என்பது எப்போ நமக்குள்ளே உருவாகுது? எப்போ நமக்குள்ளே பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே இருக்கோ, நல்ல குணங்களுடைய விஷயங்கள் மட்டுமே இருக்கோ, அப்போ என்ன ஆகுது? நமக்குள்ளே ஒரு அமைதி என்பது உருவாகுது. நம்முடைய மனநிலை சாந்தியாக இருக்குது. அது நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்வீட் சைலன்ஸ் என்று நம்ம அழைக்கின்றோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா டெட் சைலன்ஸ், மரண அமைதி. இந்த மரண அமைதி என்பது எப்போ நமக்குள்ளே உருவாகும்? எப்போ நம்ம அதை அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னா, எப்போ நம்ம நிர்சங்கல்ப நிலைக்கு வருகின்றோமோ. நான் ஆத்மா, ஒரு தெய்வீக ஜோதி புள்ளியாக இருக்க, எனக்குள்ள எண்ணங்கள், உணர்வுகள், சப்தம், கர்மா எதுவுமே இல்லை. எல்லா விதமான விஷயங்களிலிருந்து முற்றிலும் நான் ஆத்மா விடுபட்டிருக்க, ஒரு ஜடம் போன்று இருக்குது. எப்படி ஒரு ஜடத்துக்குள்ளே எந்த விதமான உணர்வுகளோ எதுவுமே இருக்காதோ, அது போன்று நான் ஜடம் போன்ற எந்த விதமான எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் முற்றிலும் சாந்தி நிறைந்த நிலையில் நான் இருக்கின்றேன். எப்போ நம்ம அது போல் நம்ம அனுபவம் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஆழ்ந்த அமைதி மற்றும் மரண அமைதியினுடைய அனுபவத்தை நம்ம செய்ய முடியும். இரண்டாவது நம்முடைய சுய தர்மம் என்ன? பவித்திரதா. ஏன்னா நம்ம பரந்தாமத்துலேருந்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தோம்? தூய்மையாக தான் வந்தோம் இல்லையா? அப்போ இயற்கையாகவே நம்ம ஆத்மாக்கள் அனைவருமே தூய்மையானவர்கள் தான். அப்போ நான் ஆத்மா, நான் சம்பூர்ண நிர்விகாரி, அதாவது நான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றேன். நம்ம அந்த தூய்மையினுடைய அனுபவம் செய்யும் பொழுது எல்லா விதமான விகார குணங்களும் இல்லாமல் இருக்கேன். அந்த மாதிரி நம்ம அனுபவம் செய்யணும். சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறேன், சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவாக இருக்கேன். அதுபோல் நம்ம நம்முடைய சுய தர்மமாக இருக்கக்கூடிய தூய்மையினுடைய அனுபவத்தை நம்ம செய்யணும். அடுத்தது சுய மரியாதை, சொமானங்கள். இப்போ பாருங்கள், பாபா நமக்கு எவ்வளோ சொமானங்களை கொடுத்துருக்கிறாரு. மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி, மாஸ்டர் சர்வ சக்திவான், விக்ன விநாசக ஆத்மா, இந்த மாதிரி பாபா நமக்கு என்னென்ன சொமானங்கள் கொடுத்துருக்கிறாரோ, என்னென்ன பட்டங்கள் அளித்திருக்கின்றாரோ, அதனுடைய நிலையில் நாம் ஸ்திரமாக இருப்பதற்கான பயிற்சிகள் என்பது நம்ம அவசியம் செய்யணும் நம்ம, இல்லைங்களா? அப்போ நான் ஆத்மா, நான் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி, முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், எல்லா சக்திகளுக்கும் நான் அதிகாரியாக இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பாபா நமக்கு என்னென்ன சொமானங்கள் மற்றும் பட்டங்கள் அளித்திருக்கின்றாரோ அந்த நிலையினுடைய அனுபவங்களை நாம் அவசியம் செய்ய வேண்டும். மூன்றாவது சுய தேசம். நம்முடைய சுய தேசம் பரந்தாமம்.
அப்போ அந்த பரந்தாமத்தினுடைய நினைவு அவசியம் இருக்கணுன்றார் பாபா. அடிக்கடி பாபா சொல்கிறார் இல்லையா, ஒரு கண்ணில் நீங்கள் சாந்தி தாமத்தை நினைவு பண்ணுங்கள், இன்னொரு கண்ணில் சுகதாமத்தை நினைவு பண்ணுங்கன்றார் பாபா. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே, எந்திரத்துக்கு முன்னாடியே பெட்டில் இருக்கும்போதே தூங்கிட்டு இருக்கிறோம், விழிப்பு வந்துடுச்சு. அப்போ முதல்ல நமக்குள்ளே என்ன தாட் வரணும், நான் ஆத்மா, நான் பரந்தாம நிவாசி, நான் பரந்தாமத்திலிருந்து இந்த உடம்புக்கு, இந்த பூமிக்கு வந்திருக்கேன், இந்த உடம்பில் நான் பிரவேசமாயிருக்கிறேன். எதற்காக? பாபா என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார். எதற்காக? பாபா தன்னுடைய காரியத்தை என் மூலமாக செய்விப்பதற்காக என்ன பாபா பரந்தாமத்திலிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார். நான் பரந்தாமத்தை சேர்ந்தவன், இந்த உடலில் நான் அவதரித்திருக்கின்றேன். அப்போ நம்ம எந்திரிச்ச உடனே, அப்போ நான் பரந்தாம நிவாசி அப்படின்ற அந்த உணர்வுலேயே நம்ம எந்திரிச்சு பிறகு நம்முடைய கர்மாவை நம்ம செய்யணும். எப்பெல்லாம் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மா இல்லையோ அப்பொழுது நாம் இந்த உடம்பை விட்டு பிரிந்து நான் ஆத்மா, என்னோடய உண்மையான வீடான பரந்தாமத்துக்கு நான் போகிறேன். பரந்தாமத்துக்கு போயிட்டு அங்கேயே நாம் பாபாவிடத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனுபவங்கள் செய்யலாம். இல்லை நான் ஆத்மா என்னுடைய பாகத்தை முடித்து கொண்டு என்னுடைய இடத்துக்கு சேர்ந்துட்டேன், இப்போ நான் பாகமற்ற நிலையில் நான் அமைதியாக இருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம அனுபவம் பண்ணலாம். சரி, எப்படி பாருங்கள், இப்போ ஆஃபீஸ் ஒர்க் போடுறாங்க, ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா. அப்போ ஆஃபீஸில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய குடும்பம் இந்த இடத்துல இருக்குது, அந்த நினைவெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி எங்கே இருக்குது? பரந்தாமத்தில் இருக்குது. என்னுடைய குடும்பம் பரந்தாமத்தில் இருக்குது. நான் பரந்தாமத்தை சேர்ந்தவன். அப்போ என்னுடைய ஃபேமிலியுடைய மெம்பர் யார்? பாபா, நான், சகோதர ஆத்மாக்கள் இருக்காங்க அங்கே. அப்போ இது போன்ற அனுபவங்களை நம்ம செய்யணும். நான் ஆத்மா, பரந்தாம நிவாசி, நான் பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கேன், இந்த உடம்பில் அவதரித்திருக்கின்றேன் பாபாவுடைய காரியத்தை செய்வதற்காக. பாபா என் மூலமாக அவருடைய காரியத்தை செய்வித்து கொண்டிருக்கிறார், நான் ஒரு கருவியாக இருக்கிறேன். அப்போ இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த கர்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு போய் நான் சேர்ந்துருவேன். இந்த மாதிரி இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த உடம்பில் இருந்தாலும் கூட இந்த பரந்தாமத்தின் நினைவும், வீட்டினுடைய நினைவு மற்றும் நான் அந்த பரந்தாமத்தை சேர்ந்தவன் என்ற பரந்தாம நிவாசி என்ற அந்த உணர்வும் நமக்குள்ளே எப்பயுமே நிலைத்திருக்க வேண்டும். நான்காவது பார்த்தீங்கன்னா சுய தரிசன சக்கரதாரி. அப்போ இந்த சுய தரிசன சக்கரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாபா சொல்கிறாரு. பாருங்கள், இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் நம்மளுடைய விசேஷமான பாகங்கள் நிறைய இருக்குது இல்லையா. அப்போ என்னென்ன விசேஷமான நடிப்பு என்பது இந்த நாடகத்தில் எனக்காக இருக்கிறதோ அதெல்லாத்தையும் நம்ம அனுபவம் பண்ணணும். அப்போ முதல்ல நாம் சத்தியம், அப்போ என்னுடைய ஆதி ஸ்வரூபம் என்ன, எவ்வளோ தெய்வீகமான ஆத்மாவாக நான் இருக்கின்றேன், எவ்வளோ தெய்வீக குணங்கள் நிறைஞ்சிருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆத்மாவாக இருக்கிறேன், அந்த தேவதா ஸ்வரூபத்தை நம்ம அனுபவம் பண்ணணும். பிறகு பூஜ்ய ஸ்வரூபம், நான் பூஜிக்க தகுந்தவனாக இருக்கிறேன், எனக்காக பக்தர்கள் எவ்வளோ என்னை பூஜிக்கின்றார்கள், மகிமை செய்கின்றார்கள். பிறகு அந்த பூஜ்ய ஸ்வரூபத்தினுடைய நினைவு இருக்க வேண்டும். பிறகு சங்கமயுகம், சங்கமயுகத்துடைய பிராமண ஆத்மா நான், நம்முடைய பாக்கியத்தினுடைய நினைவு நமக்குள்ளே இருக்கணும். சரிங்களா. பிறகு பிராமணிலிருந்து மீண்டும் நான் பரிஸ்தாவாகிறேன், சூக்ஷ்மதனவாசி ஆகிறேன். இந்த மாதிரி அந்த சுய தரிசன சக்கரம் இதை ஒரு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தியானத்தில் அமர்றோம் அப்படின்னா ஒரு 3 முறை 4 முறை, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7-8 முறை கூட இந்த பயிற்சிகள் நம்ம செய்யலாம். அடிக்கடி இந்த பயிற்சிகள் செய்வது நம்ம சுயத்தை உணர்வதற்கு ரொம்ப 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 நமக்கு முக்கியமான ஒன்றாக இது இருக்கும். அப்போ நம்ம அந்த சுய தரிசன சக்கரத்தினுடைய அனுபவங்களை நாம் நிறைய முறை நாம் பயிற்சி என்று செய்ய வேண்டும். ஏன்னா தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபா நினைக்கணும். தன்னை ஆத்மா என உணர்வதற்கு இவ்வளோ பயிற்சிகளாக இருக்குது. சுயஸ்வரூபத்தின் நினைவு, சுய தர்மத்தினுடைய நினைவு, சுய மரியாதையினுடைய நினைவு, சுய தேசத்தினுடைய நினைவு, சுய தர்சன சக்கரத்தினுடைய நினைவு, இதெல்லாம் சுயத்தை நாம் நன்றாக உணர்வதற்கு, ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு இதெல்லாம் நமக்கு நிறைய உதவிகள் என்பது செய்யும். 5வது பார்த்தீங்கன்னா பாபாவிடத்தில் சர்வ சம்பந்தங்களினுடைய அனுபவம், யோகத்தினுடைய 5வது நிலை. அப்போ பாபாவிடத்தில் நமக்கு எல்லா சம்பந்தங்களினுடைய அனுபவம் ஏற்பட வேண்டும். எந்த சம்பந்தத்தை நம்ம விடக்கூடாது. அப்பா, அம்மா, டீச்சர், சத்குரு, நண்பன், வாழ்க்கை துணைவன், பெரிய தரிசன், இப்படி என்னென்ன முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமான சம்பந்தங்கள்லாம் தேவைப்படுகிறதோ அப்படி எல்லா சம்பந்தங்களுடைய அனுபவத்தையும் நான் பாபாவிடத்தில் நினைத்து கொண்டு அந்த சம்பந்தங்களுடைய அனுபவம் மற்ற சுகத்தினுடைய அந்த அனுபவத்தையும் நாம் செய்ய வேண்டும். டெய்லி நம்ம ஏதாவது ஒரு
சம்பந்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சம்பந்தத்தில் ரொம்ப ஆழமாக சென்று அன்பை பாபாவிடத்தில் அந்த சம்பந்தத்தின் மூலமாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாபாவிடத்திலும் அந்த அன்பினுடைய சுகத்தை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். இப்படி நம்ம சர்வ சம்பந்தங்களுடைய அனுபவத்தை பாபாவிடத்தில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு பாபாவிடத்தில் சர்வ சம்பந்தங்களுடைய அனுபவம் இருக்குது, எல்லா சம்பந்தங்களும் பாபா தான் எனக்கு அப்படின்னா அவருடைய அடையாளம் என்ன? ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை என்ற அந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம். பாபா கூட சொல்கிறார் இல்லையா, குழந்தைகளே, நீங்கள் இந்த சரீரத்தை விடும் பொழுது உங்களுக்கு யாருடைய நினைவு வரக்கூடாது, ஒரே ஒரு பாபாவாகி என்னுடைய நினைவு மட்டும்தான் வரணுன்றார் பாபா, இல்லைங்களா? அப்போ நமக்கு ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும்தான் வரணும் அப்படின்னா, அப்போ இது போன்ற எல்லா சம்பந்தங்களிலும் பாபாவோடு நினைத்து கொண்டு ரொம்ப ஆழமாக நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். அந்த சம்பந்தங்களில் பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த நிலையை நாம் அடைந்திருக்க வேண்டும். இல்லைனா நம்ம இந்த சரீரத்தை விடும் பொழுது நிச்சயமாக எந்த சம்பந்தத்தில் நமக்கு பற்றுதல் என்பது இருக்கிறதோ அந்த சம்பந்தத்துடைய நினைவு தான் நமக்கு வரும், இல்லையா? பிறகு நம்ம தோல்வி அடைஞ்சிரும். அதனால் நம்ம எல்லா சம்பந்தங்களையும் பாபாவோடு நினைத்து கொண்டு அந்த சம்பந்தங்களுடைய சுகத்தை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். இது வெறுமனே அமர்ந்து மட்டும் பண்ணுவதில்ல, மற்ற கர்மா செய்யும்போது கூட நம்ம அடிக்கடி இது போன்ற ப்ராக்டிஸ் பண்ணணும். பாபா அப்பாவை நினச்சிக்கிட்டு பாபா எனக்கு அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுக்குறாரு, சத்குருவா நினச்சிக்கிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இந்த மாதிரி விதவிதமான அனுபவங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லா விதமான அனுபவங்களையும் நாம் பாபாவிடத்தில் நம்ம பயிற்சி என்பது செய்யணும். அல்லது ஓம் சாந்தி.